சாமந்தி செடி நட்டதுக்கப்புறமா நம்ம எப்படி பராமரிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து தள்ளி போட்டு நல்லா வளரணும், பூக்கணும். இப்போ புது செடி இது நம்ம ஏற்கனவே நட்டுருக்குறோம், வீடியோ கூட பண்ணியிருக்கேன். இந்த செடியெல்லாம் ஆச்சு. இப்போ வந்து பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். பூவு மொட்டைலாம் நல்லா பாதி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுடுங்க. அதாவது பாதி வெயில் பாதி நிழல் அது போல் வைக்கணும் வெயிலில் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு. அப்போ தான் நல்லா வளரும். ஆனால் புது செடி வந்து பாதி அளவு கட் பண்ணால் வளருமா, காஞ்சி போயிடாதுன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீங்கள் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. பாருங்கள், உள்ளே காஞ்சி போய் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா நீக்கிட்டு பூ மொட்டு எல்லாமே கட் பண்ணிடணும். சப்போஸ் பூ பார்க்கணுன்னா விடுங்க, ஆனால் பூவெல்லாம் கட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வளரும். பூ வந்து புது பூவு மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பூவை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நிறைய குப்பையாக இருக்குமே அந்த பாகம் இது, அது ஃபுல்லாக நான் கட் பண்ணுறேன். இதில் வந்து 3 செடி இருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இது வந்து சப்போஸ் இது போல் தனியாக பிரித்து வைக்கணுன்னா 2 செடி 3 செடி இருந்தால் நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ரெண்டு செடி 3 செடி இது போலலாம் நிறைய செடி இருக்கும். கண்ணுங்கள்லாம் கப் தொட்டியில் வாங்கும்போது சில இதில் 2 இருக்கும், சில தொட்டியில் வந்து 3 இருக்கும். இதில் 3 பிரான்ச்சஸ் தான், சின்ன சின்ன குட்டி பிளான்ட்டு தான் இருக்குது இதில். ஆனால் நான் 2 பக்கம் மட்டுமே கட் பண்ணேன். ஏன்னா ஒரே டைம் கட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அப்போ தான் சாமந்தி செடிக்கு நல்லது. இப்போ ஒரே ஒரு பிளான்ட் இருக்கும்போது நீங்கள் பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லை 3 செடி இருக்குது, அதனால ஒரு கன்று மட்டும் கட் பண்ணாமல் 2 கண்ணுக்கு மட்டும் கட்டிங்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா குப்பையாக இருக்குது பாருங்கள். இதிலலாம் நிறைய மொட்டு வரும் நம்ம வச்சோம்னா கூட. இருந்தாலும் அந்த மொட்டெல்லாம் அந்தளவுக்கு நல்லா வராது. ஏற்கனவே பர்பிள் கலரு வந்து சேஞ்சிங் பர்பிள் கலருன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேனே, அந்த பிளான்ட்டு கூட பாருங்கள் கொஞ்சமாக கட் பண்ணதுனால மொட்டு இன்னமும் நிறைய போடுது. இருந்தாலும் பூக்கிற விதம் வந்து சரியில்லை. அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும் சொல்கிறது பிளான்ட்டு. அது போல் கட் பண்ணும்போது புது தளிர் போட்டு நல்லா மொட்டு வைக்கும். இப்போது ஏற்கனவே வந்து இந்த செடி பாருங்கள், இந்த செடியை நான் அது போல் தான் கட் பண்ணிவிடுவேன். இது வந்து தொட்டிலே இருக்குது. இதே தொட்டியில் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதாவது சாஃப்ட் ஃபங்கிசைடு வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம். இல்லைன்னா வேப்ப முன்னாக்கு தண்ணியில் போட்டு கலந்து வேப்ப முன்னாக்கு தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு மேல் மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். தண்ணி ஊற்றினா கூட காஞ்சி போகணும், தண்ணி ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிடலாம். நான் இது தொட்டியில் மாற்றினேன், அதனால இப்போ கட்டிங்ஸ் பண்ணிவிட்டேன். இதுலேயே நான் வச்சுக்க போகிறேன்னா இது முட்டையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு சாயில் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணி அதிகமாக இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் குச்சி எடுத்து ஏதாவது ஸ்டிக்கோ ஸ்பூனை எடுத்து நல்லா லூஸ் பண்ணி விடணும். சாயில் ஈரப்பதம்லாம் காஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எருவெல்லாம் போட்டுக்கலாம். அந்த தொட்டிலே வளர்க்குற போல் இருந்ததுன்னா சொல்கிறேன். இது போல் புது செடி நீங்கள் நட்டதுக்கப்புறமா இது போல் கட்டிங்ஸ் பண்ணிடணும். 3 செடி இருந்ததுன்னா 2 செடி பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 days கழிச்சு கூட நீங்கள் இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுடலாம். அது போல் கட் பண்ணால் தான் சாமந்தி செடி நல்லா வளரும். இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.